தமிழ் வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இதுல பிரதான கட்சிகள்லாம் தேர்தலை புறக்கணிச்சதுக்கு அப்புறமும் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் நேர் எதிரெதிர மோதிக்கிறாங்க. இதுல நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி அவர்களும் திமுகவின் சார்பில் சந்திரகுமார் அவர்களும் போட்டிடுறாங்க. திரு சந்திரகுமார் அவர்களை பத்தி ஒரு காணொலி நான் பார்த்தேன். அதை நீங்களும் பார்த்துட்டு வாங்களேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். போனதுல நான் துரோகம் இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தேமுதிகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் துரோகம் இழைத்த மிகப்பெரிய துரோகி கேப்டன். எப்படி என்ன நெருப்பா பேசினார்ல. 2011 தேமுதிக சார்பில் திமுகவை எதிர்த்து இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்று 10% ஓட்டு வித்தியாசத்தில் இவர் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி அப்படியே திமுகவுக்கு மீண்டும் 2016 இவர் யாரை எதிர்த்து நின்று மக்கள் இவரை ஜெயிக்க வச்சாங்களோ அதே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி நின்று அதிமுக கிட்ட இவர் தோத்துருக்காரு. இதுல இவர் கேப்டன் துரோகிங்கிறாரு. இப்போ இது கூட விட்டுருவோம், இது இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இதுல நம்ம தலையிட வேண்டாம். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, திமுகங்கிற ஒரு கட்சி வேணாம், நாங்க வேற மாற்று கட்சிக்கு போறோம், அவங்க எங்களுக்கு நல்லா செய்வாங்க நம்பிக்கையில தான் 2011 மக்கள் தேமுதிக கட்சிக்கு 10% ஓட்டுல ஜெயிக்க வச்சு, அதிகமான ஓட்டுல ஜெயிக்க வச்சு தேமுதிக இருந்து வந்த இவரை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. ஆனா இவர் திருப்பி அங்கிருந்து திமுக கூட போயிட்டு திருப்பி திமுகவே போய் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னா, இது அவர் கேப்டனுக்கு பண்ண துரோகத்தை விட மிகப்பெரிய துரோகத்தை மக்களுக்கு பண்ணியிருக்காரு. திருப்பி இதே நபர் நம்பிதான் ஈரோடு கிழக்குல நம்ம வாக்கு செலுத்த போறோமாங்கிறத மக்களாகிய நம்ம 1க்கு 2 முறை சிந்திக்கணும்.